ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ். இப்போ பிக் பாஸ் உடைய அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். அன்னபாரதி எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஏன் வரல அப்படின்ற ஒரு பதிவு இப்போ வெளியாயிருக்கு. என்ன சொன்னாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம இப்போ ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ கிராண்ட் ஃபினாலே இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து டிவியில் டெலகாஸ்ட் ஆக போகுது. டெலகாஸ்ட் ஆகி வேற லெவலில் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எல்லாருமே எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, யார் வின்னர் ஆக போறா அப்படின்றது தான் எல்லாருக்குமே பயங்கர பரபரப்பாக இருக்கும். வின்னர் யார் ஆனால் இதில் ஒன்றில் தான் ரன்னர் யார் அப்படின்றது வந்து ரொம்பவே எல்லாரும் உக்காந்துட்டு இருக்காங்க. அர்ச்சனா தான் வின் பண்ணுவாங்க, ரன்னர் யார் வர போறா, மணியா, மாயாவா, தினேஷா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ஸுமே உள்ளே வந்திருந்தாங்க. ஒரு சிலரை தவிர தான் வந்து யாருமே வரல. யாருன்னு பார்த்தீங்கன்னா, யுகேந்திரன் வரல, பிரதீப் ரெட் கார்டு கொடுத்ததுனால அவர் இன்வைட் பண்ணலை. அதுக்கப்புறம் யுகா சார் வரல, அதுக்கப்புறம் அன்னபாரதி அவர்கள் வரல. இப்போ அன்னபாரதி தான் ஒரு பதிவு விட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து பிரதீப்பை பற்றி நிறைய இடத்துல ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. ஓப்பனாக பேசினப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து தெரியவே தெரியாது, இந்த மாதிரி வந்து ரெட் கார்டு இஷ்யூ வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக்க போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. பெண்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருந்துச்சு உள்ள அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் நான் பிரதீப்புக்கு எதிராக நான் நின்னேன். பிரதீப்புக்கு எதிராக நான் வந்து குரல் கொடுத்தேன். ஏன் அப்படின்னா, பெண்களுக்கு உள்ள வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, ஐ மீன் உள்ள வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எல்லாருமே தெரிவிச்சதுனால நான் எதிர்த்து நின்னேன். நானும் ரெட் கார்டு பிடிச்சேன். நான் ரெட் கார்டு பிடிச்சதுனாலேயே அவர் உள்ளே போனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தண்டனை கொடுப்பாங்கலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதாச்சும் ஒரு மிரட்டல் விடுவாங்க, இல்லை எல்லோ கார்டு காமிச்சு அவர் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஏதோ சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்தனே தவிர ரெட் கார்டு கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் ரூம்குள்ளே போனோடனே நீங்கள் ரெட் கார்டு கொடுக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டோடனே எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. நான் அதனால தான் சுதாரிச்சு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி நடந்துச்சா இல்லையான்னு தெரியல, ஆனால் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் சப்போர்ட் பண்ணனே தவிர்த்து இது வந்து ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நான் ஆராய்ச்சி பார்க்கல, அதனால் நான் ரெட் கார்டு கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் உள்ளே பார்த்தேன், இது முன்னாடியே வந்து பிளான் பண்ணி பிரதீப்பை தூக்கணுன்றதுக்காகவே செஞ்ச சதி தான் இது. நான் வெளியில் வந்து பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். இது வந்து பிரதீப்புக்கு மட்டும் இல்லை, எனக்குமே நடந்திருக்கு. இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னையுமே கிண்டல் பண்ணியிருக்காங்க, என்னையுமே புள்ளி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எதுவுமே என் காதுக்கு வரல. நான் அதனால அவங்க கூட சண்டை போட வேண்டிய அவசியமும் ஏற்படலை. ஆனால் அந்த டைமில் பிரதீப்புக்கு அப்படி நடந்ததுக்கு முக்கியமாக காரணம் பிரதீப்பும் தான். ஏன்னா பிரதீப் வந்து அப்போ அவருக்காக குரல் கொடுக்காம என்ன பண்ணிட்டாருன்னா, ஆமாம் நான் அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவரே பேச ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஒரு சொல்கிறோன்னா அதை கேட்குற மனநிலைமையில் அவர் இல்லை, நம்ம சொன்னி அதை மாற்றிக்கணுன்ற மனநிலைமையில் அவர் இல்லை. நான் என்ன பண்ணுவேனோ அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். அதுதான் பெரிய ட்ராபேக்காக அவருக்கு போயிடுச்சு. கமல் சார் கூட அவர்கிட்ட சொல்லும் போது, ஆமாம் சார் சாரி சார்னு சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டு, இந்த புள்ளி கேங் ரொம்ப மோசமான கேங்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே எல்லாத்தையும் போட்டு உடைச்சாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வராததுக்கு முக்கியமான காரணம் இதுவும் ஒரு ரீசன். அதாவது ஒரு வாரத்தில் அவங்க போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதீப்பை பற்றி ரொம்ப ஓப்பனாகவே அவங்க கருத்துக்களை தெரிவித்ததுனாலேயே வந்து அவங்கள கூப்பிடல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே வந்து ஓப்பனால வந்து கருத்தை வந்து தெரிவிக்கல. ஐஷு தெரிவித்தாங்க. ஐஷு வந்து வரமாட்டாங்கன்றது உண்மையாலுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ரொம்பவே நிக்சனால் உள்ளேயும் வெளியும் பாதிக்கப்பட்டுட்டாங்க, அவங்கள ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இப்போ ஒரு பெரிய பிரேக் எடுத்து இப்போ தான் வந்து சோஷியல் மீடியாவில் லைட்டாக ஆக்டிவ் ஆகிட்டு வராங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது போக யுகா சாராக இருக்கட்டும், இல்லை வந்து யுகேந்திரனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஓப்பனாக பிரதீப்பை பற்றி பேசி பிரதீப் பண்ணது தான் கரெக்டு, பிரதீப் பண்ணது தப்பே கிடையாது, இதுக்கான தண்டனையை விஜய் டிவியும் அனுபவிக்கும், அந்த புள்ளி கேங்கும் அனுபவிக்கும் ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருந்தாங்க. இதனாலேயே இவங்களுக்கு இன்வைட் எதுவுமே போகலை அப்படின்றத இப்போ அஃபிஷியலாக வந்த நியூஸே. இதுக்கு அன்னபாரதி ஒரு சாட்சியாக இருந்தால் அன்னபாரதி இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இந்த புள்ளி கேங் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஒரே நோக்கமாக இத்தனை நாள் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு ஃபைனல்ஸ் வரைக்கும் அந்த புள்ளி கேங் தான் வந்திருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. மக்களோட இதுபடி தீர்ப்பு படி அர்ச்சனா இன்னைக்கு ஜெயிக்க வேண்டியது கட்டாயத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.